வண்டி குதிரை வாண்டி எதிரா மதுரை. Whatever song, next song I do, I want to do it with you. இதுதான் pure talent, nothing else. Hats off. எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளா எங்கிருந்தார்? இது காதலின் மூன்றாம் படி நிலையோ, என் உயிர் வழி அமிர்தம் வழிகிறதோ, என் உயிர் மட்டும் புதுவித வலி கொண்டதோ. Extraordinary is the word. Thank you. Welcome to Super Singer T20 Season 2. So, நேத்திக்கு நம்ம வந்து ரொம்ப பரபரப்பா இன்னொரு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். And yesterday we've seen one round. அதாவது latest songsலயே வந்து first genreல melody solos பார்த்து முடிச்சாச்சு. As of now, the scores are White Devils are leading with 36 points and ஒரே ஒரு point பின்னாடி we have Sangeetha Saravedi at 35 points. இந்த போட்டி தொடரும் இன்னைக்கு. அண்ட் அடுத்த ஜானர் நாங்க பார்க்க போறோம். we are going to see melody duets அடுத்தது. ஆனா இந்த duets பார்க்கிறதுக்கு முன்னாடி judges வெல்கம் பண்ணலாம். put your hands together for all our judges. Okay, so இன்னைக்கு நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம். let's start with melody duets. and இந்த முதல் melody duet காக White Devils-ல இருந்து let's welcome Sai Vignesh and Srinisha. மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளா எங்கிருந்தார்? என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளா எங்கிருந்தார்? உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தார்? மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய். என் மேல் விழுந்த மழைத் துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தாய்? அலையும்
கரையும் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ மண்ணும் விண்ணும் உரசுகையில் இந்த பாஷை பேசிடுமோ பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமையாகிடுமோ என்னில் விழுந்த மழைத்துளி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் இன்று எழுதிய கவி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் என்னில் விழுந்த மழைத்துளி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்து. ஸ்ரீனிஷா ரொம்ப பாவத்தோடு பாடினமா. தேங்க்யூ சார். அண்ட் உனக்கு அந்த அதில் அந்த சங்கீதத்தோட அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படி ஈஸியாக வருது, பாவமும் இருந்தது. தேங்க்யூ சார். இப்போது ஸ்ரீனிஷா எனக்கு ஒரு கேள்வி, பாவத்தை எப்படி கொண்டு வரேன்? பாடும்போது நல்ல பாட்டு ரொம்ப கேட்டுட்டே இருப்பேன். அவங்க எப்படி பாடுறாங்க, எந்த மாதிரி, அதாவது அந்த ஸ்வரங்கள் எப்படி இருக்கிறாங்க அது பார்ப்பியா, அந்த வேர்ட்ஸ்னுடைய மீனிங்கை பார்ப்பியா, இல்லை ரெண்டுத்தையும் பார்ப்பியா? ரெண்டுமே பார்ப்பேன். என் மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளாய் நீ எங்க இருந்தாய், அதில் ஒரு ஏக்கம், எந்த ஒரு ரொமான்ஸினுடைய உச்சக்கட்டத்தில் ஒரு துக்கம், ஒரு பெயின் இருக்கும். இட் இஸ் த பெயின் ஆஃப் இன்டென்ஸ் லவ். அதுவும் பாட்டில் தெரிஞ்சுது. வெரி நைஸ். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்ரீனிஷாவோட நிறைய இடத்துல வந்து பிச்சிங் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்த மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்னேஷ், யூ காட் அ லவ்லி ரேஞ்ச். பாடும்போது ரொம்ப ஈஸியாக பாடினீங்க. ஓவரால் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. த ப்ரெசன்டேஷன் ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப், லவ்லி, பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். They are ready to perform against you all. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் we'll check your scores. Thank you very much. Okay, so ஒரு male female duet பார்த்தோம். இப்போ two girls are going to come and rock the stage. Put your hands together for the next duet performance. Let's welcome on stage from Sangeetha Saravedi, Shirley and Yarini. பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை.
Yardini and Shirley. அங்கிள் ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரெசன்டேஷன், உங்களோட இன்டர்பிரிட்டேஷன், அந்த ஃபைனல் இம்ப்ரவைசேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல், குட் ரெண்டரிங். எஸ்பெஷலி ஷர்லி, உன்னோட வாய்ஸ் இந்த பாட்டில் அந்த டோன் இஸ் சம்திங் எல்ஸ். ஃபீல் இருந்துச்சு நிறைய இடத்துல. இன்னும் அந்த மேலே கொஞ்சம் கூட டெப்த்து கொண்டு வரலாம். யாழ்னி நிறைய இடத்துல யாழ்னி தான். எனக்கு வந்து உன்னோட டுவெட்டுக்கு இந்த சாங் சாய்ஸ் கொஞ்சம் அவ்வளவா எனக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது அது இட் வாஸ் நாட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் as could have been. That's my personal feeling. But in many places it was very enjoyable, especially Shirley. Thank you, sir. Thank you, sir. ஷர்லி அண்ட் யாழினி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. யாழினி ஸ்பீச்சிங் வாஸ் வெரி குட், பட் ஷர்லி எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஹேவிங் செட் தட், இந்த சாங் வந்து 2 different வாய்ஸில் கேட்குறது வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஆல் தி வெரி பெஸ்ட். வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. மெலடி டுவெட்டோட ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். we're going to start with your performance scores. White Devils ஓட scores பார்த்துடலாம். கார்த்திக் 8 marks. Okay, great. Let's see Anand sir. 8 again. 8 plus 8 16. James sir 8 again. 16 plus 8 24. And Vijay, your score? Wow, 8 into 4 32. Now I'm going to score on 40. Okay, Sangeeta Saravedi, I'm going to score. Vijay, we'll start with you. 8. Karthik 8 again. Anand sir on the Newton staple. 8 again. 24. Taiya irka porudha. James sir, ungaloda score on 10. Yes, we are at a tie. ரெண்டு பேருமே 32 marks தான் வாங்கியிருக்கீங்க out of 40. ரெண்டு பேருமே we're at a tie on this one-on-one. We'll see அடுத்த performance எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thank you very much both of you. Thank you. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்து முடிச்சது மெலடி டுவெட். அடுத்த ஜானர் வந்து ஃபாஸ்ட் சோலோ. முதலே பார்த்துருந்தோம் ஜாக்பாட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஜானரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சங்கீத சரவெடி. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஜாக்பாட் ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது. பட் அதுக்காக we have to get their opponent team first. White Devils இருந்து to give the fast solo performance, let's welcome on stage Deepak. சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுர குதிரை எதிர பந்தா மோகனா நானு முன் மாமனா மரவா பீமனா வாய் கிட்ட கிட்ட வாய் பிச்சு பிட்ட ஹே சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுர குதிரை எதிர பந்தா மோகனா மோகனா நானு முன் மாமனா மரவா பீமனா வாய் கிட்ட கிட்ட வாய் பிச்சு பிட்ட அம்மாயி ஆழாக்கு நாக்கு முன்னே ஒரு கதையை பார்த்து சண்டி குதிரை பயண்டி எதிர மதுர குதிரை எதிர பந்தா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மான் குட்டி உன்ன நானும் மல்லு கட்டி தூக்க போற கண்ணு குட்டி பொண்ணு குட்டி வாய கட்டி வைக்க போற முயலே முயலே முழிக்கும் முயலே அதிர இருக்கு அழகு முதல அம்மாயி அழகு நாக்கு உன் முன்னே ஒரு கதையை பார்த்து சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுர குதிரை எதிர பந்தா மௌனமா காவியம் பேசுமா பிரேமையே கோபமா பேச்சு காற்று மூச்சு முக்கறந்து போச்சு தண்டலே கோபமா சுத்துதே
வெடிகளுமே அஞ்சுல மிஞ்சுறவே உன்னுடைய பேச்சு வெடி உள்ளபடி உள்ளது அண்ணன் நே நே அணிலன்னே கதை என்ன புரிஞ்சுதுனே முயலன்னே தெரிஞ்சது அண்ணே பெண்மானே தேரே திருந்துன போதுன்னே யானை குட்டி பூனை குட்டி ஆட்டுக்குட்டி கண்ணு குட்டி ஆணில் குட்டி அந்த குட்டி நாரி குட்டி பூரி குட்டி கரடி குட்டி குதிரை குட்டி குயில் குட்டி மயில் குட்டி கோழி குட்டி எலி குட்டி மான் குட்டி மண்ணு குட்டி இந்த குட்டி 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 பட்டு குட்டி சுட்டு குட்டி என்னோட எல்ல குட்டி செல்ல குட்டி வெள்ள குட்டி வெள்ள குட்டி மத்தம் குடி ஏ சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுரை குதிரை எதிர பந்தா. தீபக், எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா பாடுற, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாங்கை பிரமாதமாக பாடிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் நத்திங் மோர் டு சே. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அ ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ். Thank you, sir. Thank you so much. Very entertaining, Deepak. Thank you, That's sir. what I would say. Very powerful impact இருக்கு. Your voice has a tremendous personality to it. And எல்லாம் சேர்ந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. தீபக், அது முன்னாடி சொல்லக்கூடாது, பட் couldn't resist. Whatever song, next song I do, I want to do it with you. என்னமோ என் மைண்டில் அவ்வளோ ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு. அது it may be a small song or small film, big film, I don't know. But I want to do my next song with you. Thank you so much. It's an honor. Audience, give him a huge round of applause. இந்த மேடையில வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு. And you already sang for Iman sir. Now you sang for other music composers as well. Now இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சார்க்கும் பாடிடுவீங்க. Very, very lucky. Thanks to Super Singer. For Super Singer, for T20, for the judges, for all the opportunities coming your way. And great performance. But we have to watch your competitor perform because இது ஒரு jackpot performance. Yeah. Okay, thank you Deepak. Thank you very, very much. Let's put our hands together for this fast solo performance from Sangeeta Saravedi, Satya Prakash. கண்கள் தாண்டி போகாதே என் அருயிரே என் ஒருயிரே ஒரு காதலிலே மொத்தமேடு நிலை இது எந்த நிலை என்று தோன்றவில்லை என் அறிவில் என்று காணவில்லை என் அருயிரே என் ஒருயிரே வந்து சேர்ந்து விடு என்னை சேர விடு இல்லை சாக விடு கைகள் நான்கும் தீண்டும் முன்னே கண்கள் நான்கும் தீண்டிடுமே மோகம் கொஞ்சம் முளைவிடுமே கண் பார்வை முதல் நிலையே ஆறுயிரே என் உயிரே உள்ளம் கொண்டது ஓர் மயக்கம் ஏழ்வகை காதலில் இரண்டாம் நிலைதான் பால் மயக்கம்மை தீண்டும் நேசம் தொடங்கியதோ இது காதலில் மூன்றாம் படிநிலையோ என் உயிர் வழி அமிர்தம் வழிகிறதோ இது உயிர் மட்டும் புதுவித வலி கொண்டதோ என் உடல் பொருட்டந்தேன் தன் புகுந்தேன் என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன் இது
இதுதான் காதலின் 5 நிலை நான் உன் கையில் நேர்த்தி வலை என் உடல் பொருள் தந்தேன் தரல் புகுந்தேன் நான் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன் இதுதான் காதலின் 5 நிலை நான் உன் கையில் நேர்த்தி வலை ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை நம் காதலிலே இது ஆறு நிலை என் உயிரே உன்னை கொஞ்சம் தீண்டுவேன் ஏழ்வகை காதலை எப்போதிங்கே தாண்டுவேன் இதில் 5ஆம் நிலையை அடைந்து விட்டேன் என் அருமலரே உன்னை தொழுது விட்டேன் என் சுய நினைவென்பதை இழந்து விட்டேன் அந்த சூரியன் எழுந்திசை மறந்து விட்டேன் என் உயிரே என் உயிரே என் ஆருயிரே என் உயிரே என் உயிரே என்னோர் உயிரே என் உயிரே என் உயிரே என் ஆருயிரே என் உயிரே என் உயிரே என்னோர் உயிரே இந்த காதலில் மரணம் தான் எழுநிலை அது இல்லை என்றால் அது தெய்வீக காதலில்லை நம் காதலில் மரணம் நிலை அது இல்லை என்றால் அது காதலில்லை உடல் மறைக்கின்ற காதல் மறிப்பதில்லை மறிப்பதில்லை என் ஆருயிரே என்னோர் உயிரே என் ஆருயிரே என்னோர் உயிரே சத்யா மேடைக்கு வந்தாலே ஒரு வேறு லெவலில் போயிடுது விஷயங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐ திங்க் எவ்ரிபடி அக்ரீஸ் வித் மீ. உன்னுடைய டோன் ரொம்ப வளர்ந்துருக்குப்பா. இது எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கா? இட் இஸ் அக்வயர்ட் லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லாட் ஆஃப் கேரக்டர். என்றைக்குமே உனக்கு தொண்டை வந்து புலி மாதிரி பேசும், பட் நவ் யுவர் டோன் இஸ் அக்வயர்ட் பாடி. தேங்க்யூ சார். அதில் நிறைய பின்ன பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. நேச்சுரலி டோன் வளர வளர இன்னும் தொண்டையோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பயங்கரமாக வளரும். தேங்க்யூ சார். நினைக்கிறதெல்லாம் உனக்கு வருது. யூ வெரி கிஃப்டட். தேங்க்யூ சார். அந்த சங்கதி சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அந்த பாவம் whatever he said is right, but still I want to hear that சங்கதி one more time, man. என்ன பண்ணீங்க? What was that? ஏழ்வகை காதலை எப்போதிங்கே தாண்டுவேன் இதில் 5ஆம் நிலையை அடைந்து விட்டேன் என் அருமலரே உன்னை தொழுது விட்டேன் என் சுய நினைவென்பதை இழந்து விட்டேன் அந்த சூரியன் எழும் திசை மறந்து விட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. இது கூட எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. யூனோ இட்ஸ் அமேசிங் பிகாஸ் ஒரு ஜட்ஜா அப்புறம் ஆனால் ஒரு சிங்கராக கேட்கும்போது வாவ் எப்படியெல்லாம் பாடுறாங்கன்னு இட்ஸ் அமேசிங், பியூட்டிஃபுல். சத்யபிரகாஷ், காட் பிளஸ். எக்ஸ்ட்ராடினரி இஸ் த வேர்ட். தேங்க்ஸ் Satyaprakash, that was a brilliant rendering. Thank you, sir. Too very good. அதாவது உனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரியுது, உன்னோட முகத்தில் பாடி லாங்குவேஜ்லேயும் தெரியுது. அதை விட என்னெல்லாம் பண்ணால் எப்படி வரும்ன்றது உனக்கு தெரிஞ்சு தான் நீ பண்ணுற. சம்டைம்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். பட் இந்த இதில் இந்த சாங்கில் ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். நீ நினச்சதெல்லாம் உன்னால் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ. வெரி கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ்.
let's check what the results are. James sir, we'll start with Deepak's score. White Devils kind of scores on 10 for the fast solo. 9. Great. Summer beginning ungalku. Anand sir. 7. Okay, that's 16. Karthik. 16 plus 8, 24 plus Vijay's score. 8 again, 32 marks ungalku in the performance kaga. So 32 on 40 Deepak. Mottama White Devils, you're at 100 points right now. 100 mark vaangirkenga in the performance ku appuram. Let's find out in the performance kaga how much are you going to get jackpot win பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். We'll start with Anand sir. 9. James sir. 9 again. 18. Karthik. 9. 9 again. That's 27 plus Vijay's score. 9 again. 36 points. So you're at 100. 3 points more than them. You're at 103 and now in the lead. Sangeeta Saravedi. Jackpot. 2 mark vendama. For 5 marks ahead at 105 plus the 2. 103 plus 2, you get 105 marks. So 5 mark lead la irukanga avanga. We have I think 3 more genres to go and then we'll see what the end result of it is. Yes, James sir. இப்போ சண்டம் மாரதம் படத்தில் எனக்கு ஒரு பாட்டு பாடினான் சத்யபிரகாஷ். எவ்ரிபடி எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் எஃபிலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க யார் இந்த சாங் பாடினதுன்னு. ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு டெல் பீப்புள் தட் ஹீ ஹிஸ் ஒன்லி சங் தி சாங். அதனால அந்த பாட்டை ஒரு 4 லைன் அவர் பாடி காமிச்சிருக்கேன். மோஸ்ட் டெஃபினெட்லி சார். பார்த்து கொண்டே பேசாமல் பேசிக்கொண்டே தூங்காமல் தூங்கும் எண்ணம் தோன்றாமல் உன்னை யோசித்தே நேரம் காலம் போதாமல் போதும் என்று கூறாமல் கூடும் வரை மாறாமல் உன்னை வாசித்தே வினோத பார்வையிலே சில வினாடி மூச்சடைப்பாய் விவாதம் நடத்துவேன் அடிக்கடி பேச பார்த்து கொண்டே பேசாம பேசிக்கொண்டே தூங்காம தூங்கும் எண்ணம் தோன்றாமல் உன்னை யோசித்தேன் நேரம் காலம் போதாமல் போதும் என்று கூறாமல் போகும் வரை மாறாமல் உன்னை வாசித்தேன். ஆக்சுவலா எல்லாருமே சேர்ந்து சத்யாக்கு மட்டும் இல்ல ஜேம்ஸ் சாருக்கு ஜோரா கை தட்டுங்க. வாட் a melody sir, what a melody. Beautiful. இந்த பாட்டு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பாடின ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அந்த பாட்டு கூட ஒரு ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை பேத்தெடுத்து போற இந்த ஆலமர வேற போற போக்குல பொசுக்குன்னு சொல்லி புட்ட உள்ளங்கையில சக்கரத்தை மாட்டி விட்ட சோழ காட்டு பொம்மையாட்டம் சுத்தி சுத்தி நிக்க வச்ச மனசெல்லாம் ஒன்ன மட்டும் மனப்பாடம் பண்ண வச்ச குத்துக்கெல்லாம் நிக்க வச்ச குத்திட்டி ஆனஞ்ச தச்ச ஒத்த சொல்லு சொல்லாமத்தான் மொத்தத்தையும் சொல்லி வச்ச என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை பேத்தெடுத்து போற இந்த ஆலமர வேற. Wow, what melody line. ரெகுலராக இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது எப்பயுமே கேட்பாங்க இப்போ என்ன பாடிருக்கீங்க சொல்லுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னபோது சாருக்கு தேங்க் பண்ணியிருந்தேன். பட் இந்த நேரத்தில் அவர் முன்னாடியே பாடி இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ சார்.
வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் T20 சீசன் 2. ஸோ அடுத்த ஜானர் என்னன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. அடுத்த ஜானர் இஸ் ஃப்ரீ ஸ்டைல் சோலோ. ஃப்ரீ ஸ்டைல் சோலோவில் முதல்ல பாட வராங்க ஃப்ரம் த ஒயிட் டெவில்ஸ். லெட்ஸ் வெல்கம் ஆர் குட்டி எவர் லவ்லி வாய்ஸ் ஹரிப்ரியா. Haripriya. Sir. What a talent you are, man. You, unbelievable. Thank you, sir. Hats off.
இது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்கார்ட் ஸ்வேதா இந்த பாட்டு ஆக்சுவலி ரெவான் சர்க்கஸ் ஸ்டுடியோலாம். ஸோ இந்த பாட்டு அக்கற அணிவர எனக்கு தெரியும் ஒரு சங்கதி என்னென்ன நோட்ஸ் எப்படி பண்ணணும். அண்ட் அதெல்லாம் அப்படி கேட்டுட்டு நீ சும்மா அப்படியே ஒரு ரன் த்ரூவில் எல்லாத்தையும் பாடிட்டேன், கரெக்டாக பாடிட்டேன், ஸ்ருதி எங்கேயும் போகல. அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் சிங்கிங் திஸ் சாங். மைண்ட் ப்ளோயிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹரிப்ரியா, போன சூப்பர் சிங்கரில் உன்னோட இந்த பாட்டு தான் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ். அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பின்னியும் பாடுற மாதிரி அப்படியே பாடுறேன். இன்க்ரெடிபிள் ஹரிப்ரியா. தேங்க்யூ சார். ஒன்று உன்னோட குரலில் என்ன வேணால் பேசுது, மைண்டில் எல்லாம் ஏறுது, சங்கதிகள் பளிச்சுன்னு வருது. குரலில் சங்கதிகள் வரல, அந்த மைண்ட்லேயும் வரணுமே. பனாரஸோட அழகு என்னன்னா அந்த வார்த்தைகளோட அந்த குறும்புத்தனம் அப்படியே ஒரு வார்த்தையில் வரும். அது அவ்வளோ நீ பண்ணுற. ஆமாம், ஜஸ்ட் சும்மா அப்படி வாயில் கொட்டுறது உனக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் ஏன் போயிட்டு கேளு. இந்த எக்ஸ்பிரஸ் நார்மலாக டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கும், அவ்வளவு லிரிக்கலாக இருந்தது. ரொம்ப பெரியவளாக வரணும் நீ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். எனக்காக ஒரு வாட்டி அந்த பல்லவியோட அது ஒரு வாட்டி பாடுங்க. காதல் கலா ரசிகா, காசி கலா ரசிகா, உள்ளாத காசி கலா. இது என்ன ஸ்வரம்லாம் தெரிஞ்சு பாடுறீங்களா இல்லை சும்மா அப்படியே கேட்டு அப்படியே வருதா? இந்த பாட்டு நான் நிறைய தடவை கேட்டதுனால ஸோ ரெஜிஸ்டர் அப்படியே படுத்தாமல் வருது. சும்மா அப்படியே. You know the swaras of the சங்கதி? வாவ், அப்படிதான் இப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலி. இதுதான் பியூர் டேலண்ட், நத்திங் எல்ஸ். ஷீஸ் கிஃப்டட். அமேசிங். ஹரிப்ரியா 14 வயசில் இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அப்பழக்கில்லாமல் ஒரு சாங்கை இப்படி பாட முடியும்னா உண்மையாலுமே எனக்கு ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் ஐ எம் கோயிங் காகா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது இவ்வளவு சங்கதிகளுக்கு இடையில உன்னோட குழந்தைத்தனமான குரல் தான் ஹைலைட்டே. அதான் தட்ஸ் வாட் மேட் த சாங் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நீ பெரியவங்கள மேலே இமிட்டேட் பண்ணிலாம் பாட வேணாம். சங்கீதத்தை சங்கீதமாக பாடினா போதும். குரலெல்லாம் இமிட்டேட் பண்ண வேணும். இப்படியே பாடு. அந்தந்த வயசில் என்ன குரல் இருக்கோ அதுலேயே பாடு. இந்த குழந்தைத்தனமான குரல் தான் உன்னோட மிகப்பெரிய அசெட் இன்னைக்கு. காட் பிளஸ். தேங்க்யூ சார். ஹரிப்ரியா, your team seems to be very happy உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸோட. ஜட்ஜஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களோட காம்படிட்டரும் எப்படி பாடுறாங்கன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. கார்த்திக், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீங்கள் இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க ஸ்வேதாவை. இது மாதிரி ஐம் ஷுர் யூ ஹேவ் லைக் plenty of other experiences in Rahman sir's studio. Tell us some of your favorite experiences with him. அது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு லக் என்னன்னா, இன்ஃபேக்ட் பாய்ஸ் அந்த டைம்ல இருந்தே நிறைய அவருக்கு டியூன்ஸ் அவர் கம்போஸ் பண்ணுறச்சு. ஐ வில் சிங் த டியூன் ஆஸ் அண்ட் வென் ஹி கம்போசஸ். ஸோ நிறைய so many great songs in the last 13-15 years. அது என் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், யூனோ. அண்ட் ஐவ் சீன் த மேஜிக் அன்ஃபோல்ட். அப்படியே இட் வில் ஜஸ்ட் இப்போ எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அந்த பாட்டே ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் வாய்ஸ் ரூம் போகும்போது it was a very very vague idea, and then from nowhere he just played about 4 or 5 layers of chords, progressions, ellam பண்ணிட்டு the next thing it comes with ta na 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 na, and we knew that this song was going to work. It was irrespective of who sang it, you know. malarndu malarada paadi malar pola எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி தான் இருந்தது ஆக்சுவலி. டம்மி லிரிக் உடனே கடை எழுதின சங்கர் சார். அண்ட் இட் ஜஸ்ட் ஹேப்பன், யூனோ. ஸோ எங்கே இருந்து டியூன் வரும்லாம் தெரியாது. இட் ஜஸ்ட் கம் அண்ட் தேர் ஆர் சோ மெனி சச் எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஐவ் ஹேட் வித் ஹிம் until now. ஓகே கண்மணியில் I've recorded a couple of songs for him. So there's one song which is very interesting. அவர் சொன்னார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இருக்கு, நீ ஸ்டுடியோவை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. then we went. So the whole song is about a loop. எவ்ரி எலிமெண்ட் அண்ட் அதில் இருக்கிற ரிதம் பர்கஷன்ஸ் எல்லாமே யூனோ நான் வோக்கலில் பண்ணது லைக் தும் குப்பும் பும் பும் குப்பும் பும் தட் வில் பி ஆன் தும் தும் அப்படி ஒரு லூப் மாதிரி போகும். ஷேக்கர்ஸ் வாயில் பண்ணி எல்லாம் பண்ணி ஹி மேட் அ க்ரூவ் அண்ட் தென் ஹி கேம் அப் வித் அ டியூன் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் பிசார் ஸ்டஃப். அதாவது நம்மளால் கன்சீவே பண்ண முடியாது. ஃபைனலி when I went and heard 2-3 days back, I heard the master where he's recorded strings. It is just out of the world because that man can do magic, seriously. The one and only A.R. Rahman sir. I think ஒரு legend, ஒரு genius, ஒரு prodigy. அந்த மாதிரி if you have to create magic and if you have to get every singer in the world, I think இங்க இருக்கிற அத்தனை சிங்கர்ஸும் அவங்கள பற்றி
இதே சொல்லணும்னா ஐம் ஷுர் ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏஆர் ரஹ்மான் சாரோட இன்னும் பல பல பாடல்கள், இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸஸ், சுவாரஸ்யமான விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ஜட்ஜஸோடையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்னும் நிறைய பாடல்கள் கேட்க போகிறோம். ஆனால் அது எல்லாமே பார்க்கறதுக்காக you'll have to come back tomorrow to watch Super Singer T20 Season 2.